சிறுகதை நிழலின் நிஜம். மதியம் 2 மணி. வீடே நிசப்தத்தில் ஆழ்ந்திருந்தது. மாதவன் சோபாவில் அமர்ந்து பழைய செய்தித்தாள்களை புரட்டி கொண்டிருந்தான். சமையலறையிலிருந்து மிக்சியின் சத்தம் நின்றது. அடுத்த சில நிமிடங்களில் கையில் ஒரு டம்ளர் மோருடன் ஜானகி அவன் அருகே வந்தாள். இந்தாங்க, வெயில் அதிகமாயிருக்கு, குடிங்க என்றாள் ஜானகி. மாதவன் நிமிர்ந்து கூட பார்க்காமல் மோரை வாங்கி கொண்டான். மல்லிகா ஃபோன் பண்ணாளா? பையன் காலேஜ் ஃபீஸ் கட்டியாச்சாமா என்று கேட்டான். பண்ணுனாங்க, எல்லாம் சரிதான் என்று சொல்லிவிட்டு ஜானகி மீண்டும் சமையலறைக்குள் சென்றாள். மாதவனுக்கு சட்டென்று ஒரு குற்ற உணர்ச்சி எழுந்தது. கடந்த 20 வருடங்களாக அதே ரொட்டீன் தான். அவன் அலுவலகம் செல்வான், வருவான். ஜானகி வீட்டை பார்த்து கொள்வாள். அவனது தேவைகள் அனைத்தும் அவன் கேட்காமலேயே நிறைவேற்றப்படும். ஆனால் ஜானகிக்கு என்ன பிடிக்கும், அவளது ஆசைகள் என்ன என்றாவது அவன் கேட்டிருக்கின்றானா? அன்று மாலை ஜானகி துணிகளை மடித்து கொண்டிருந்த போது மாதவன் அவள் அருகே சென்றான். ஜானகி, நாம் நாளைக்கு வெளியே எங்கேயாவது போகலாமா? ஒரு சினிமா அல்லது பீச்? ஜானகி ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தாள். திடீரென்று என்னங்க, உங்களுக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு வேணும்னு சொல்லுவீங்களே? இல்லை ஜானகி, எப்பவும் நீ எனக்காக ஓடிட்டு இருக்க. உனக்குன்னு ஒரு ஆசை இருக்காதா? உனக்கு என்ன பிடிக்கும்னு கூட எனக்கு தெரியல என்றான் மாதவன் தயக்கத்துடன். ஜானகி மெலிதாக சிரித்தாள். பீரோவை திறந்து ஒரு பழைய டயரியை எடுத்தாள். அதில் காய்ந்து போன ஒரு மயில் தோகையும் சில கவிதைகளும் இருந்தன. எனக்கு கவிதை எழுத ரொம்ப பிடிக்குங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய எழுதுவேன். அப்புறம் குடும்பம் குழந்தைகள்னு ஓடினதில் பேனா பிடிக்கவே நேரம் இல்லாமல் போச்சு. ஆனால் அதுக்காக நான் வருத்தப்படலை. இந்த வீட்டை அழகாக வச்சுக்கிறதால எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது என்றாள். மாதவன் அந்த டயரியை புரட்டினான். அதில் ஒரு இடத்தில் இப்படி எழுதப்பட்டிருந்தது: மழைக்காக காத்திருக்கும் பூமிக்கும் எனக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. இரண்டுமே மௌனமாகத்தான் அன்பை பெற்றுக்கொள்கின்றன. மாதவனுக்கு தொண்டை அடைத்தது. மனைவி என்பவள் வெறும் வேலைக்காரி அல்ல, அவள் அந்த வீட்டின் அஸ்திவாரம் என்பது அவனுக்கு புரிந்தது. அவளது தியாகங்கள் சத்தமில்லாதவை, ஆனால் அவைதான் அவனது வாழ்வை சங்கீதமாக மாற்றியிருக்கின்றன. மன்னிச்சிரு ஜானகி, உன் திறமையை நான் கவனிக்காமலே போயிட்டேன் என்றான் மாதவன் அவள் கைகளை பற்றியபடி. இதில் மன்னிப்பு என்னங்க இருக்குது? என் உலகமே நீங்களும் பசங்களும் தான். நீங்கள் நல்லா இருந்தாலே என் கவிதை ஜெயிச்ச மாதிரி தான் என்றாள் ஜானகி. அன்று மாலை மாதவன் அவளுக்கு ஒரு புதிய டயரியையும் ஒரு அழகான பேனாவையும் வாங்கி கொடுத்தான். ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் பெண் இருக்கின்றாளோ இல்லையோ, அவனது நிம்மதியான ஒவ்வொரு நொடியின் பின்னாலும் ஒரு மனைவியின் மௌனமான உழைப்பு